ஹலோ ஹாய் வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல். இன்றைக்கி என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான மட்டன் கீ ரோஸ்ட். வாங்க இது எப்படி செய்யணும் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் 1/2 kg வாங்கியிருக்கேன். மிளகு, சீரகம், சோம்பு, வரமல்லி எல்லாமே சம அளவு எடுத்திருக்கோம். 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், வரமிளகா ஒரு 6லேருந்து 7 வரமிளகா எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுடைய இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இது கூடயே 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் எடுத்துடுங்க. வச்சு ஸ்லோவாக வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், சோம்பு, வரமல்லி இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஆயில் எதுவுமே சேர்த்துக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணிடலாம். மிளகாயும் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமல்லி, மிளகு, சீரக, சோம்பு எல்லாத்தையுமே இப்போ இதில் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது கூடயே நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், லவங்கம், அது கூடயே சின்னதாக ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். இதையுமே கொஞ்சமாக மெதுவாக லேசான சூட்டில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஆறிடுச்சு. இதையுமே நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்க மசாலையோடு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் பவுட்ரு பண்ணிட்டா போதும். ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் தான் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஆயில் சேர்க்க போகிறதில்ல, ஃபுல்லாக கீ தான் சேர்க்க போகிறோம். ஸோ ஆயில் சேர்க்காதீங்க, உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி எடுத்து கொடுத்துரும். நான் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் கீ மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸோ இது சூடு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் மசாலா சேர்க்கணும். இது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இந்த மாதிரி கீ உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரை இதில் சேர்த்துக்கலாம். கீ வந்து ரொம்ப உங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாது. கொஞ்சம் முக்கால்வாசி அளவுக்கு ஹீட் ஆச்சுன்னா போதும், ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி லேசாக சுட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க கீயில். பாருங்கள், இந்த அளவுக்கு அது வந்துடும் உங்களுக்கு. இப்போ இது கூடயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அதில் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மட்டனுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் எல்லாத்துடையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லாத்துடையும் சேர்ந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி எதுவுமே நம்ம அதில் சேர்க்கல. அந்த புளிப்புக்காக கொஞ்சமாக நம்ம அதில் ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இதில் நம்ம ஆனியன், தக்காளி எதுவுமே சேர்க்கலை.
ஸோ அந்த புளிப்புக்காக கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நெய் மட்டும் உங்களுக்கு தனியாக தெரியுது பாருங்கள். நம்மளுடைய மட்டன் கீ ரோஸ்ட் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. டாட்டா.